வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. ஸ்டாலின் ஆடியோ ஒன்று வெளியாகி உள்ளது. சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் 13 கூட்டணிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இருந்து விலக உள்ளதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. அதை தடுத்து நிறுத்துவதற்கு ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டம்தான் இந்த ஆடியோ என்ற தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் 2016 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து, 2011 சட்டமன்ற தேர்தலில் தோல்வியடைந்து, 2021 சட்டமன்ற தேர்தலில் தான் வெற்றியடைந்திருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் திணறி வந்த நிலையில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகுதான் எடப்பாடி, ஓபிஎஸ் இவர்களுக்கு இருக்கக்கூடிய மோதலை பயன்படுத்தி அதிமுகவை தோற்கடித்து, அதுவும் 3.5% வித்தியாசத்தில் அதிமுகவை தோற்கடித்து அரியணை ஏறினார் ஸ்டாலின் அவர்கள். சொன்ன 400 வாக்குறுதிகள் என்ன ஆனது என்ற கேள்விதான் தற்பொழுது வரை கேட்கப்படுகிறது. 3 ஆண்டுகள் முடிவடைந்து 4வது ஆண்டு இறுதியில் எட்டியுள்ள நிலையில் தற்பொழுது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகமும் தற்பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு துரோகம் செய்துவிட்டதை சுட்டிக்காட்டும் விதமாக தற்பொழுது கூட்டணி கட்சிகள் கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள். முதலாவது, டாஸ்மாகை குறைக்கப்படும் என்றும் படிப்படியாக குறைப்போம் என்றும் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது டாஸ்மாகை மூடுங்கள் என்று போராட்டத்தை நடத்தினார் ஸ்டாலின் அவர்கள். தற்பொழுது அவரது கையில்தான் ஆட்சியே இருக்கிறது. ஆனால் ஏன் குறைக்க முடியவில்லை, டாஸ்மாகை மூட முடியவில்லை என்ற கேள்விகளும் திமுகவின் கூட்டணி கட்சிகள் கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். ஆனால் பணத்தை கொடுத்து சரிகட்டி விடுங்கள். திமுகவின் கூட்டணிகள் யாராக இருந்தாலும், அதாவது விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக் மற்றும் காங்கிரஸ் போன்ற மிக முக்கியமான கூட்டணி கட்சிக்கு பல கோடி ரூபாய் பரிவர்த்தனை செய்ததாக இந்த ஆடியோவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிராக அதிமுக இருக்கிறது என்று பார்க்குமையானால் தற்பொழுது அதிமுகவிற்கு இணைந்து தமிழக வெற்றி கழகம் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் என்றும் கூறப்படுகிறது. முதல் மாநாட்டிலேயே அதிமுகவை விமர்சனம் செய்திருக்க மாட்டார். ஆனால் அதுவே திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார். மேலும் நாம் தமிழர் கட்சியையும் விமர்சனம் செய்திருப்பார். இந்த ஒரு சூழலை பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலை எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் என்ற இலக்கோடு பயணிப்போம் என்றும் தெரிவித்திருக்கிறார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முறியடிக்கும் விதமாக புதிய திட்டங்களை செய்யப்போவதாக, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோற்க வேண்டும் என்பதற்காக